Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் சிறுகதை ஒன்று. சிறுகதையின் பேர் சேவக்குத்து. சேவக்குத்து. கருவேலங்குச்சியை வாயில் மென்று அதை பிரஷ் பற்களை துலக்கியபடியே வாய்க்கால் ஓரமாய் நடை போட்டுக் கொண்டிருந்த பெரிய கவுண்டர் தன் நிலத்தில் குத்தகை பார்த்து வந்த பன்னாடையின் குடிசை வாசலில் வந்து அந்த காலை நேரத்தில் கூடியிருந்த கும்பலை பார்த்ததும் சட்டென்று நின்றார். நடாதே, காலங்காத்தால கும்பல். பெரிய கவுண்டரின் குரல் பெரிய ஆகிருதிக்கு ஏற்ற மாதிரி வெண்கலக் குரல். மார்பை மூடியிருந்த உளன் சால்வையை சரியானபடி போர்த்து கொண்டு கும்பலை நெருங்கினார். கவுண்டர் வர்றாரு. கூடி நின்றிருந்த ஆண்களும் பெண்களும் நெஞ்சுக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு வழிவிட்டார்கள். பெரிய கவுண்டர் கூட்டத்தின் நடுவே நுழைந்தார். குடிசையின் வாசலில் தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்த பன்னாடை பெரிய கவுண்டரை கண்டதும் ஐயா மோசம் போயிட்டேன் ஐயா என்று அலறிக்கொண்டே அவர் காலில் விழுந்தார். பன்னாடா, எழுந்துரு. என்ன ஆகிப்போச்சே? இப்போ எதுக்கு அவசரம் அழுகுற? ஏதாச்சும் தப்பு தண்டா நடந்து போச்சா? கல்யாணமாவத ஒன்றரை மாவு வாயில் எடுக்கிறாளா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. பன்னாடை தன்ற மவளுக்கு கல்யாண காரியமாக சேர்த்து வச்சுருந்த 20,000 ரூபா சொச்ச பணமும் 10 பவுன் நகையும் திருட்டு போயிடுச்சான். பெரிய கவுண்டர் அதிர்ந்தார். யாராவன்? நம்ம செல்லம்பாளையம் கிராமத்தில் பூந்து அவ்வளோ தைரியமாக கைவரிசையை காட்டியிருக்கிறவன் பன்னாடை. எந்திரிச்சியா முன்னால் வந்து நின்று கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பன்னாடை அவசரமாக அவர் முன்னே வந்து நின்றான். நகை பணம் பூராத்தையும் எங்கே வச்சுருந்த பன்னாடை? ட்ரங்க் போட்டியில். சாவி யாருக்கிட்ட இருந்தது? உன்றக்கிட்டியா இல்லை உன்ற மகக்கிட்டியா? என்கிட்ட தாங்க. திருட்டு என்ன இடத்துக்கு போச்சு? பன்னாடை விசும்பி கொண்டே சொன்னான். காலங்காலத்தில் கோழிக்கு ஒரு சமயத்தில் எந்திரிச்சு சோளக்காட்டு பக்கமாக ஒதுங்கிட்டு வந்தேனுங்க. வீட்டுக்குள்ளார நுழைஞ்சேனுங்க. பொட்டி திறந்து கிடந்துச்சு. ஈரக்குலையெல்லாம் பத்திர ஓடி போய் பார்த்தா பணத்தையும் நகையும் காணுங்க. அழுவாதரா பன்னாடை. இன்றைக்கி மத்தியானம் பஞ்சாயத்தை கூட்டி பேசலாம். ஒன்றரை புகாரை அங்கே வந்து சொல்லு. பெரிய கவுண்டர் மறுபடியும் கருவேலங்குச்சியை வாயில் அதக்கி கொண்டு வாய்க்காலின் சரிவை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வாய்க்காலில் இறங்கி வாயை கொப்பளித்து முகம் கழுவி மேலே ஏறி வருகையில் அவருடைய மகன் கன்னியப்பன் சைக்கிளில் வாய்க்கால் மேட்டில் வேகமாய் போய்கொண்டிருப்பது தெரிந்தது. ஏலோ கன்னியப்பா, ராத்திரி முச்சிடும் எங்கிட்டுறா போயிருந்த? டவுனுக்கு சினிமா பார்க்க போயிருந்தேன்ப்பா. சினிமா பார்த்துட்டு ராத்திரியே வந்துட வேண்டியதானே? எங்கிட்ட படுத்து தூங்கிட்டு வர என்ற ஸ்நேகிதம் வீட்டில். அருகே சென்றவர் திடீரென்று இழுத்தார். என்னடா குடிச்சிருக்கியா? இல்லையா, வாசம் வருது. சைக்கிளை வேகமாய் நகர்த்தினான் கன்னியப்பன். நெல்லடா, ஊர் கவுண்டன் பெரிய கவுண்டங்கிற பேரோட நான் ஊரில் அந்தஸ்தான் நடந்துட்டு வரேன். முல்லை செடியில் கள்ளிப்பூ பூத்த மாதிரி எனக்கு வந்து பிறந்திருக்க நீ. நான் சொல்கிற வேலை எதையும் செய்ய மாட்டேன். பன்னாடா வீட்டுக்கு போய் அவன் நமக்கு தர வேண்டிய குத்தகை பணத்தை வாங்கிட்டு வாடான்னு உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். ஒரு தடவையாச்சும் நீ அங்கே போயிருப்பியா? இப்போ அவன் புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கான். அந்த வார்த்தைகளை காதில் போட்டுக்கொள்ளாமல் சைக்கிளை நகர்த்தி அதன் மேல் ஆரோகணித்து அழுத்தினான் கன்னியப்பன். ஆலமரத்து கல்மேடையில் பஞ்சாயத்து கூடியிருந்தது. ஊர்சனம் பூராவும் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருக்க மேடையில் நடுநாயகமாக பெரிய கவுண்டர். ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி நம்ம கிராமத்தில் ஒரு திருட்டு நடந்திருக்கு. எடுத்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாரம் கெடுதறேன். அதுக்குள்ளார நகையும் பணத்தையும் நம்ம ஊர் மாகாளி ஆத்தா கோயில் வாசலில் கொண்டாந்து போட்டுடணும். போடாட்டா சேவக்குத்து நடக்க வேண்டியிருக்கும். கூட்டத்தில் சலசலவென்று பேச்சொலி கிளம்பியது. கவுண்டர் தன் கனமான குரல் தொடர்ந்தார். சேவக்குத்துனா நம்ம கிராமத்தில் இருக்கிற சின்னஞ்சிறுசுகளுக்கு தெரிய நியாயம் இல்லை. சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நம்ம மாகாளி ஆத்தா கோவில் வாசலில் ஒரு பெரிய திருசூல் நட்டு வச்சுருக்கிறத எல்லாம் பார்த்துருப்பீங்களா? திருடுனவன் திருட்டு பொருளை கொண்டாந்து கொடுத்துடணும். இல்லாட்டி ஊர் சொன்ன அத்தனை பேரும் கூடியிருக்க ஒரு சேவலை ஊசுரோட திருசூலத்தில் குத்தி வைப்பான். திருட்டு கொடுத்தவன் சேவல் ரத்தம் சிந்தி துடிக்கிற மாதிரி திருட்டு பொருளை எடுத்தவனும் கீழே விழுந்து துடிப்பான். திருடினவனை அடையாளம் காட்டுறதுல நம்ம ஊர் மாகாளியத்தா காலங்காலமாக செஞ்சுட்டு வர்ற அற்புதம் இது. ஊர்சனம் பூரா திகிலோடு உட்கார்ந்திருந்தது. பெரிய கவுண்டர் பன்னாடை ஏறிட்டார். பன்னாடை, மனசு சஞ்சலப்படாமல் வீட்டுக்கு போ. நாளை காத்தால் பணமும் நகையும் கோயில் வாசலுக்கு வந்துடும். அழுது புலம்பாமல் பாவாவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ. அன்றைக்கு மத்தியானம் தென்னந்தோப்பின் மையம் கயிற்றுக்கட்டில் உடம்பை கிடத்தியிருந்த பெரிய கவுண்டரின் காதருகே அடியால் சின்னான் கிசுகிசுதான். என்னங்கய்யா,
நீங்கள் பாட்டுக்கு சேவை குத்து நடத்த உத்தரவு கொடுத்துட்டீங்க. எனக்கு நெஞ்சு பூரா ஒரே திகிலாக இருக்கு. பெரிய கவுண்டர் தன் புஸ்தி மீசை வலது கை விரல்களை ஒதுக்கி கொண்டு சிரித்தார். நீ ஒரு பேடி பயமாவண்டா. உசுரோடு இருக்கிற மனுஷங்களாலேயே என்ன ஒன்றும் பண்ணிக்க முடியாது. பொம்மை மாதிரி இருக்கிற 3 அடி கருங்கல் சிலையாக என்னை தண்டிக்க போகுது. நாளைக்கு காத்தால் சேவை குத்து நடக்க போகிறதான் பண்ணாட. இந்த பரதேசி பயலுக்கு போய் நிலத்தை குத்தகைக்கு விட்டாலும் விட்டேன். எந்த வருஷம் போய் குத்தகை பணம் கேட்டாலும் விளைச்சல் சரியில்லை, அது சரியில்லை, இது நொல்ல அது நொல்லன்னு எத்தனை தடவை சாக்கு போக்கு சொல்லியிருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டே தன்ற மகளோட கல்யாணத்துக்கு 20,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கான். விடுவேனா? அதான் கொண்டு வர விட்டேன். மறுநாள் காலை ஊர் புறாவும் கோயில் வாசல் கூடியிருந்தது. திருசூலத்தை எலுமிச்சம் சாற்றால் நன்றாக தேய்த்து மஞ்சள் அப்பி பெரிதாய் குங்குமம் போட்டு வைத்திருந்தார்கள். அதன் காலில் சேவல் ஒன்று கயிற்றால் கட்டப்பட்டிருக்க பன்னாடை குளித்துவிட்டு ஈரத்தலையோடும் இடுப்பில் கட்டிய செந்நிற துண்டோடும் காத்திருந்தான். பெரிய கவுண்டர் செல்லமாய் ஒரு ஏப்பம் விட்டபடி கூட்டத்துக்கு நடுவே வந்தார். பன்னாடை கைத்தை அவுத்து சேவலை எடுத்துக்கோ. பெரிய கவுண்டர் சொல்ல பன்னாடை சேவலை கையில் எடுத்துக்கொண்டான். அதை அசுரப்பிடியாக பற்றி கொண்டு திருசூலத்தில் கூர் பகுதியை நோக்கி சேவலின் வயிற்றை இறக்க முயன்ற அதே வினாடி, அம்மா! கும்பலின் நடுவே இருந்த அந்த குரல் வீறிட்டு எழுந்தது. யாரோ தொப்பென்று கீழே விழும் சத்தம். பன்னாடை சேவலை சூலத்தில் இறக்காமல் திரும்பினான். ஆறுது! பெரிய கவுண்டர் கூட்டத்தின் நடுவே ஆர்வமாய் நுழைந்தார். அடுத்த வினாடி மார்பை அடைத்தது அவருக்கு. கீழே விழுந்து வயிற்றை இரு கைகளாலும் பற்றி கொண்டு துடித்து கொண்டிருந்தான் கன்னியப்பன். அப்பா, சேவக்குத்து நடத்தாதீங்கப்பா, நான் செத்துருவேன். பன்னாடுடைய நகையும் பணத்தையும் எடுத்து நான் தான். நகையும் பணம் வீட்டில் இருக்கு, கொடுத்துட்றேன். சேவக்குத்து நடத்தாதீங்கப்பா கதறினான். பெரிய கவுண்டரின் முகம் இருள் அடித்தது. தங்கமான கவுண்டருக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையா? முணுமுணுக்கள் லேசாக எழ கூட்டம் கலைந்தது. பெரிய கவுண்டரும் கன்னியப்பனும் மட்டும் கோயில் வாசல் இருந்தார்கள். கன்னியப்பனை உக்கிரமாக பார்த்தார் பெரிய கவுண்டர். ஏடா, நிஜமாலுமே நீதான் திருடினியா? அவன் சுற்றி வளைக்கவில்லை. நேற்றுக்கு மத்தியானம் தென்னந்தோப்புக்கு கல் குடிக்க வந்துருந்தோப்பா. நீங்களும் சின்னான்னு பேசிகிட்டு இருந்தது கேட்டேன். நான் குடிக்கிற வந்தேன், பொறுப்பு இல்லாமல் ஊரை சுற்றுற வந்தேன். ஆனால் திருடுன்னு இல்லை. என்னை பார்த்தவங்க நீங்கள். உங்கள் ரத்தம் தான் என்னோட உடம்புலையும் ஓடுது. எனக்கு வராத அந்த திருட்டு புத்தி உங்ககிட்ட எப்படிப்பா வந்தது? கன்னியாப்பா, 60 வருஷமாக நல்ல பேரோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அப்படியே மிச்ச சொச்ச வருஷம் நீங்கள் நல்லவராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த திருட்டு பழியை நானே ஏற்றுக்கிட்டேன். ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மாகாளியாத்தா கிட்ட பயம் இருக்கணுங்கிறதுக்காக சேவக்குத்து நடத்துகிறப்ப கீழே விழுந்து நடித்தேன். கன்னியப்பன் சொல்ல பெரிய கவுண்டர் முகத்தை தொங்க விட்டு கொண்டு வீட்டை நோக்கி மெல்ல நடக்க ஆரம்பித்தார். முற்றும்.